இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சூப் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிலே குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு ஒன் பாட் ரெசிபி தான். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் அதிலே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை அம்மிக்கல்லில் நச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, அதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 கிலோ நாட்டுக்கோழி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2லேருந்து 5 நிமிஷம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப் அடிக்கணும்ல, அதனால் தண்ணி நிறையாவே ஊற்றுங்க. நல்லா ஊற்றிட்டு ஒரு டைம் மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு சோம்பு மஞ்சத்தூள் 2யும் நான் அம்மியில் நல்லா நைஸாக அரைச்சி அதில் ஊற்றிட்டு குக்கர் விசில் வைக்கிறேன். ஒரு 5 விசில் வைக்கிறேன். 5லேருந்து 6 விசில் வச்சுட்டு சூப்பு தேவையான அளவு நான் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.